பொதுவாக ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா அந்த நட்சத்திரத்தை சுற்றி சில கிரகங்கள் வள வருது அப்படின்னு எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் நம்ம சூரியனை சுற்றி நிறைய கிரகங்கள் வள வருது. அதில் 2 டைப் ஆஃப் பிளானட்ஸ் கேட்டகரிஸ் வந்து நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்குது. ஒன்று கடினமான நிலப்பரப்பு கொண்ட ராக்கி பிளானட்ஸ்னு சொல்லப்படக்கூடிய டெரஸ்ட்ரியல் பிளானட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நம்ம பூமி அதே கேட்டகரியில் தான் வரும். இன்னொன்று வாயு கிரகங்கள் சொல்லப்படக்கூடிய கேஸ் பிளானட் சொல்லப்படக்கூடிய அந்த மாதிரியான கிரகங்கள். இந்த 2 டைப் ஆஃப் பிளானட்ஸுகளும் நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு ஸ்டார் சிஸ்டம் இருக்குதுங்க, நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியே தான் இருக்குது அந்த ஸ்டார் சிஸ்டம். அந்த ஸ்டார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தை சுற்றி 2 கிரகங்கள் வள வருது. ஆனால் அந்த 2 கிரகங்களுமே ஒரே மாதிரியான தன்மையுடையது இல்லை. ஒன்று ராக்கி பிளானட்டாகவும் இன்னொன்று கேஸ் பிளானட்டாகவும் இருக்குது. இதில் ஹைலைட்டான விஷயம், அந்த 2 பிளானட்ஸ்களுமே அதோட சூரியனுக்கு நெருக்கமாக வந்து சுற்றி வந்துட்டு இருக்கு. பொதுவாகவே வாயு கிரகங்கள் அதோட சூரியன்லேருந்து கொஞ்சம் ரொம்ப தொலைவில் இருந்து தான் சுற்றி வரும். ராக்கி பிளானட்ஸ் சொல்லப்படக்கூடிய அந்த மாதிரி கிரகங்கள் சூரியனுக்கு நெருக்கமாக வந்து சுற்றி வந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த 2 கிரகங்களுமே ரொம்ப பக்கத்துல இருந்து சுற்றி வந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஆச்சரியமாக விஞ்ஞானிகள் பார்க்குறாங்க. ஸோ அந்த ஸ்டார் சிஸ்டத்தோட பேர் என்ன, அந்த பிளானட்ஸ்களை பற்றியும் இது எல்லாத்தையும் ஓவரால் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேகரிஷன் சேனலுக்கு இதான் முதல்ல வந்துக்கலாம். ஜஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கேட்டால் செட் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் அனதர் நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். சுமார் நம்ம பூமியிலிருந்து 153 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிற ஒரு நட்சத்திரத்துக்கு சயின்டிஸ்ட்டுங்க வச்சிருக்கக்கூடிய பேர் தான் K236 அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இந்த பேரை கேட்கும் போதே ஒரு சில பேருக்கு ஃபேமஸான இன்னொரு எக்ஸோ பிளானட்டோட பேர் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. விண்வெளி ஆராய்ச்சியில் மிகப்பெரிய அளவில் ஆர்வம் இருக்கவங்களுக்கு அந்த பிளானட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும். அதுதான் K218b அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சூப்பர் எர்த் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட். அது சம்மந்தமான சேனலில் கூட ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு ரிசர்ச்சர் வந்து கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான லைஃப் சிக்னேச்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நிச்சயமாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ பாருங்க. பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது K218b கிடையாது. இது K236 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நட்சத்திரமும் அதை சுற்றி வரக்கூடிய ஒரு கிரகங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த K236 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நட்சத்திரம் இது ஒரு K டைப் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை நாசாவுடைய கெப்லர் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி கெப்லர் 2 மிஷின் மூலமாக தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணுறாங்க சயின்டிஸ்டுங்க. அதை சுற்றி ஏதாச்சும் கிரகம் வள வருதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக 2016 இதை சுற்றி கிரகம் வள வருது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ஃபேமஸான ஒரு கிரகங்களை வேற்றுலகங்களை கண்டுபிடிக்கிறது பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட் தான் டிரான்சிட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ அந்த மெத்தடை பயன்படுத்தி உறுதிப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த கிரகங்களுக்கு K236b K236c அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கப்படுது. சரி, முதல்ல அதோடைய நட்சத்திரத்தை பற்றின பேசிக்காக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி வரக்கூடிய கிரகங்களை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு K டைப் நட்சத்திரம் தான். நம்ம சூரியன் மாதிரியான ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் நம்ம சூரியனை விட அளவில் கொஞ்சம் சின்னது. அண்ட் இது வெளிப்படுத்தக்கூடிய வெளிச்சமும் கூட கொஞ்சம் மங்களாகவே இருக்கும். இருந்தாலும் கெப்லர் டெலஸ்கோப்போட உதவி மூலமாக அந்த நட்சத்திரத்தை அப்சர்வ் பண்ணி அதை சுற்றி கிரகங்கள் வள வருது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சயின்டிஸ்ட்டுங்க கண்டுபிடிச்சு உறுதிப்படுத்திட்டாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்டதில் முதல் கிரகம் தான் K236b அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கிரகம். இந்த கிரகம் பார்க்கறதுக்கு நம்ம பூமி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ராக்கி பிளானட். ராக்கி பிளானட் அப்படின்னாலே நம்ம பூமியில் எப்படி தரைப்பகுதி அப்படிங்கிறது பாறைகள் கடினமான நிலப்பரப்பு தன்மையை கொண்டிருக்கோ அதே மாதிரியான ஒரு தன்மையை கொண்டது தான் இந்த பிளானட். இதனாலேயே இந்த பிளானட்டை சயின்டிஸ்ட்டுங்க எந்த கேட்டகரியில் வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா ராக்கி சூப்பர் எர்த் கேட்டகரியில் வகைப்படுத்தி அந்த பட்டியலில் சேர்த்துருக்காங்க. என்னதான் இந்த பட்டியலில் சேர்த்திருந்தாலும் இந்த கிரகம் நம்ம பூமியோட கம்பேர் பண்ணும்போது பெருசுன்னு தான் சொல்கிறோம். 1.43 மடங்கு இதோடைய சைஸ் நம்ம பூமியை விட பெருசு. அதே மாதிரி இதோடைய ராக்கி பிளானட் அப்படிங்கிற தன்மையோடு இருக்கிறதுனால இதோடைய இடை அப்படிங்கிறதும் நம்ம பூமியை விட அதிகம். 3.9 மடங்கு அதோடைய மாஸ் அப்படிங்கிறது நம்ம பூமியை விட அதிகமாக இருக்குது. அப்போ நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம பூமியை விட சைஸில் பெருசாகவும் ஒரு ராக்கி பிளானட்டாகவும் வாழ தகுதியுடைய கிரகமாக இது இருக்கும் போலேயே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அங்கே தான் இங்கே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வந்து இருக்குது. இந்த பிளானட் என்னதான் நம்ம பூமி மாதிரி ராக்கி பிளானட்டாக இருந்தாலும் இது வாழ தகுதியுடைய கேட்டகரியில் இருக்க பிளானட் கிடையாது. அப்போ ஏன்டா சூப்பர் எர்த் கேட்டகரியில் தூக்கி போட்டாங்க அப்படின்னா நான் முதல்ல சொன்ன நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ராக்கி சூப்பர் எர்த் கேட்டகரியில் அதை மட்டும்தான் இந்த பிளானட் இருக்குது. வாழ தகுதியுடைய கிரகம் பட்டியலில் இல்லை. ஜஸ்ட் நம்ம பூமி மாதிரி நிலப்பரப்பு இருக்கக்கூடிய ஒரு கிரகமே தவிர மற்றபடி வாழ தகுதியுடைய கிரகம் கிடையாது. அது எதை வச்சுப்பா சொல்கிறேன் அப்படின்னா இந்த கிரகத்தோடைய டெம்பரேச்சராக இருக்கட்டும் அது அதோட சூரியன்லேருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வச்சு தான் கிட்டத்தட்ட இது அதோட சூரியனை ஒரு தடவை முழுசாக சுற்றி வள வர்றதுக்கு 1.43 எர்த் டேஸ், அதாவது 34 மணி நேரத்திலேயே அதோடைய நட்சத்திரத்தை இது வந்து சுற்றி முழுசாக வள வந்துடும். ஸோ அப்போ எந்த அளவுக்கு அது ரொம்ப க்ளோஸில் வந்து அதோட நட்சத்திரத்தில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க.
ஸோ இந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிற பட்சத்தில் இந்த கிரகம் கண்டிப்பாக ரொம்ப சூடான ஒரு நிலப்பரப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் சயின்டிஸ்டுங்க சேகரித்த டேட்டாவை வச்சு பார்க்கும்போது இந்த கிரகத்தோட இந்த மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 1000 கெல்வின், அதாவது 727 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சூரிய குடும்பத்தோடைய ஹாட்டஸ்ட் பிளானட்டாக கருதப்படக்கூடிய நம்மளுடைய வீனஸோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சரே 450 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 465 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ அதுவே ஹாட்டஸ்ட் பிளானட்டாக நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்குது. ஆனால் இந்த பிளானட்டோட மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 727 டிகிரி செல்சியஸ் ஒரு ராக்கி பிளானட்டாக இருக்கும்போது அப்போ இது வாழ தகுதியுடைய கிரகமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதை வச்சு பார்க்கும்போது அந்த கிரகத்தில் தரைப்பகுதி இருந்தாலும் தண்ணீர் லிக்விட் ஃபார்மில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதிக வெப்பத்தினால வேப்பரைஸ் ஆகிரும். அதை தாண்டி அதோட சூரியனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்க பட்சத்தில் மேபி அது வந்து டைட்டில் லாக் ஆகிருக்கலாம் அப்படின்னு கூட கெஸ் பண்ணுறாங்க சில சயின்டிஸ்ட்டுங்க. அது இப்போதைக்கு உறுதி செய்யப்படலை. இதுக்கப்புறமா இன்னொரு கிரகம் இதோடைய ஸ்டார் சிஸ்டத்தில் இருக்கு. இந்த கிரகத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய 2வது கிரகம். அது உண்மையிலே இதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளானட்டும் கூட சொல்லலாம். K236c அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க இந்த கிரகமும் 2016 தான் கண்டுபிடிக்கப்படுது. அதே கெப்லர் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி ஸோ டிரான்சிட் மெத்தட் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதுவும் ஒரு ராக்கி பிளானட்டாக தான்ப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சாங்க. பட் ஆனால் இது ராக்கி பிளானட் இல்லை, இது ஒரு கேஸ் பிளானட். அதுவும் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம நெப்டியூன் மாதிரியான ஒரு கிரகம். ஸோ இதை ஒரு மினி நெப்டியூன் பிளானட் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க அந்த கேட்டகரியில் தூக்கி இந்த பிளானட்டை போடுறாங்க. இது எதுக்கு அந்த கேட்டகரியில் தூக்கி போட்டாங்க அப்படின்னா, முதல்ல பார்த்த கிரகம் ஒரு ராக்கி பிளானட், அது தரைப்பகுதி இருக்கக்கூடிய கிரகம். ஆனால் இந்த கிரகம் ஒரு கேஸ் பிளானட். கேஸ் பிளானட் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம வியாழன் கிரகத்தோடு தானே சேர்க்கணும். ஏன் இது நெப்டியூனோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, அந்த கிரகத்தோடைய தன்மை, சைஸ், இன்னும் சில விஷயங்கள்லாம் வச்சு தான் இந்த கிரகம் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை எந்த கிரகத்தோடு ஒப்பிடுற மாதிரி அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து சிங்க் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த மாதிரி கேட்டகரிஸ் வந்து பிரிப்பாங்க. அந்த வகையில் இந்த பிளானட் வந்து நம்ம நெப்டியூனோட வந்து நிறைய விஷயங்களை ஒத்து போகுது. அதை வச்சு தான் இதை வந்து நம்ம நெப்டியூனோடைய மினி நெப்டியூன் அப்படிங்கிற கேட்டகரியில் சேர்க்குறாங்க. அது சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த கிரகத்தோடைய சைஸ் அப்படிங்கிறது நம்ம பூமியை விட 3.2 மடங்கு அதிகமாக இருக்குது. அண்ட் மாஸ் எடை அப்படிங்கிறதுல கூட நம்ம பூமியை விட 7.8 மடங்கு அதிகம். அப்போ இது எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ நிறை கொண்ட ஒரு கிரகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள் நம்ம பூமியோட. இதை தாண்டி இதோடைய அந்த மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 477 டிகிரி செல்சியஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க இப்போதைக்கு கெஸ் பண்ணுறாங்க. ஸோ அது கன்ஃபார்ம் செய்யப்படல. அதை தாண்டி இதில் இருக்கக்கூடிய அந்த வாயுக்களில் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் மாதிரியான வாயுக்கள் மற்ற நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஜூபிட்டர், சாட்டர்ன் இந்த மாதிரி கிரகத்தில் எந்த மாதிரியான கேஸஸ் இருக்கோ அதே மாதிரி கேஸஸ் தான் பெரும்பாலும் இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதோட சூரியனை ஒரு தடவை முழுசாக சுற்றி வள வர்றதுக்கு 5.34 எர்த் டேஸ்க்குள்ளே இது வந்து முழுசாக சுற்றி வள வந்துடும். இந்த ஸ்டார் சிஸ்டத்தையும் இந்த கிரகங்களையும் சயின்டிஸ்ட்டுங்க ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் ஆச்சரியமாகவும் பார்க்கறதுக்கு காரணமாக அமைகிறது அந்த 2 கிரகங்களுடைய தன்மையும் அதே நேரத்தில் அதோட சூரியனிலிருந்து இருக்கக்கூடிய அந்த தொலைவும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த 2 கிரகங்களையும் நம்ம பூமியோடையும் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெப்டியூனோடையும் சேர்த்து தானே சயின்டிஸ்ட்டுங்க வந்து வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. ஒரு ராக்கி சூப்பர் எர்த் கேட்டகரியிலையும் ஒரு மினி நெப்டியூன் மாதிரியான ஒரு வாயு கிரக கேட்டகரியில் வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த 2 கேட்டகரியில் வச்சுக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் அப்படிங்கிறதையும் தாண்டி அதோட சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்து சுற்றி வந்துட்டு இருக்கு. தெளிவாக நம்பர்ஸில் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ முதல்ல அந்த K236b அப்படிங்கிற அந்த எக்ஸோ பிளானட், ராக்கி பிளானட்டாக இருக்கக்கூடிய அந்த எக்ஸோ பிளானட் அதோட சூரியனில் இருந்து 3.3 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு. இது அப்படி ஏயுவில் சொல்லணும் அப்படின்னா 0.022 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் இந்த ராக்கி எக்ஸோ பிளானட் அப்படிங்கிறது இருக்கு. இதோட நம்ம பூமியை கம்பேர் பண்ணும்போது நம்ம பூமி ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் நம்மளோட சூரியனில் இருக்கு. ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கு? 0.22 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் 2வது இருக்கக்கூடிய அந்த எக்ஸோ பிளானட் K236c அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பிளானட். இந்த பிளானட் நம்ம மினி நெப்டியூன் அப்படின்னு சொல்லிட்டு தானே சயின்டிஸ்ட் சொல்றாங்க. நம்ம நெப்டியூன் நம்ம சோலார் சிஸ்டத்தோட லாஸ்ட் பிளானட் கிட்டத்தட்ட சூரியனிலிருந்து 30 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல இருந்து இருக்குது. அதுவே இந்த பிளானட் மினி நெப்டியூன் சொல்லப்படக்கூடிய இந்த பிளானட் அதோட சூரியனிலிருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு தெரியுமா? 0.054 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல வந்து இந்த மினி நெப்டியூன் சொல்லப்படக்கூடிய அந்த எக்ஸோ பிளானட் இருக்கு. ஸோ இந்த 2 கிரகங்களுமே அதோட சூரியனுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. இதை வச்சு பார்க்கும்போது இவ்வளோ க்ளோஸில் இருந்துக்கிட்டு ஒரு ராக்கி பிளானட் இருக்கிறது ஆச்சரியம் இல்லை. அதே க்ளோஸில் ஒரு கேஸ் பிளானட்டும்
அது ஸ்டார் சிஸ்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே விஞ்ஞானிகளே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய விஷயமா மாறி இருக்கு. பிரபஞ்சத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் மாதிரி தான் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைக்கக்கூடாது. நம்ம நினைக்காத மாதிரியும் சில விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் அந்த இருளுக்குள்ளே மறைஞ்சிட்டு இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு கிரகத்து மூலமாகவும் இந்த ஸ்டார் சிஸ்டத்து மூலமாகவும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த எக்ஸோ பிளானட்டை பற்றியும் இந்த ஸ்டார் சிஸ்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி நம்ம கெப்லர் மிஷின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட இன்னும் வேறு வேறு கிரகங்களை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆசைப்படுறீங்களா? இல்லை நம்ம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் கண்டுபிடிச்ச வேற்று உலகங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்களா? கீழே கமெண்டில் வந்து சொல்லுங்கள். எந்த டெலஸ்கோப் பேரை வேணாலும் நீங்கள் சொல்லலாம். கெப்லராக இருந்தாலும் சரி, ஜேம்ஸ் வெப்பாக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒன்றை நீங்கள் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோடைய நேமை மென்ஷன் பண்ணி. ஸோ அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட் பண்ணிட்டு அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பார்க்கும்போது ஒவ்வொரு வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நண்பா. ஏன்னா நீங்கள் கொடுக்க லைக் மூலமாக எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கும் மோட்டிவாக இருக்கும். நிறைய பேருக்கு அந்த வீடியோஸ் வந்து புஷ் பண்ணி நிறையா வந்து பார்க்குறதுக்கும் அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக அமையும். ஸோ அதனால் மறக்காமல் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.